கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையாக இந்த வேத புஸ்தகம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்ப காலத்தில் பொய் சொல்பவனை நம்பி இருக்காதே. இங்கே துரோகி என்று சொன்ன இடத்துல பொய் சொல்றவன் என்று தமிழிலே மொழியாக்கப்பட்டிருக்கிறது. துன்ப காலத்தில், கஷ்ட காலத்தில் ஏற்கனவே நம்ம இடத்துல சில துரோகங்களை செய்திருப்பாங்க, நம்மளோடு இருக்க தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்க நம்மக்கிட்ட இருந்தாங்களே என்று சொல்லி நீங்கள் மறுபடியும் அவங்கள நம்பி எந்த காரியம் ஒப்படைக்கக்கூடாது. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. துன்ப காலத்தில் பொய் சொல்பவனை நம்பி இருக்காதே, வலி கொடுக்கும் பல்லை போன்றும், தேவனுடைய பிள்ளைகளை, உடைந்த பல், வலி கொடுக்கும் பல்லை போன்றும், வாதத்தால் சூம்பிய காலை போன்றும் அவன் இருப்பான். அவனது தேவை வரும்போது துன்புறுத்துவான். காத்திருப்பானாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய நீதிலாம் பார்க்க மாட்டான். அந்த பொய் சொல்றவன் பாருங்க, அவன் வாயில பொய் ரொம்ப எளிமையா வரும். தேவனுடைய பிள்ளைகளே, பொய் சொன்னா அந்த பொய்யை நீங்க காப்பாற்றணும். அதுக்கு ரொம்ப பாதுகாத்துட்டே இருக்கணும். ஐயோ பொய் சொல்லிட்டோம், அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும். ஆனா உண்மை பேசி பாருங்க, உண்மை நம்மளை காப்பாற்றும். நீங்க எதுலையுமே உண்மை பேசிட்டீங்கன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது எப்படியாவது இந்த சத்தம் ஒலிக்கும் போது அது கேள்விப்பட்டுரும். ஆனால் பொய் அப்படி இல்லை. நீங்கள் சொல்லிட்டு அதை மறைப்பதற்கு நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் உண்மை சொல்லி ஒரு 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கவலை இல்லை, நம்ம உண்மை பேசியிருக்கிறோம். அந்த உண்மை ஒரு நாள் கட்டாயம் அவங்களுக்கு வெளிப்படும், வெளிச்சத்தில் வந்துடும். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை ஒரு நாள் இருட்டுக்குள்ளே இருக்காது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், பொய் சொல்லுபவனை துரோகி என்று எழுதுகிறார். பொய் சொல்லுபவனிடத்துல நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுக்கு தெரியும், எதுக்கு எடுத்தாலும் பொய் தான் சொல்லுவான். அப்போ அவன்கிட்ட நம்பிக்கையே வச்சிடக்கூடாது. அவன் எப்பொழுது என்று காத்திருப்பான், அவனுக்கு நேரம் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி வசனத்தை படித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு போதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.